நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க மட்டக்களப்பில், தெரியும் தானே, தெரிஞ்ச விஷயம். இப்போ இப்போ என் மூலமாக உதவி செய்கிறவங்க இப்போ வியூஸை பார்த்து உதவி செய்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பொடியை நல்லா தான் செய்கிறான். இப்போ இந்த பொடியின் மூலமாக செய்தால் உரிய முறையில் ஏன்னா அந்த வேலை திட்டம், அதாவது உதவி திட்டம் செய்து முடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் உதவிக்காக என்னை தொடர்பு கொண்டு இப்போ உதவிகளும் செய்திருக்கிறாங்க நிறைய பேர். இப்போ தெரியும் தானே, இப்போ நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ அதற்கு ரொம்பவே நன்றி. இப்போ நிறைய பேர் இப்போ என்ன நம்பி இப்போ பணம் அனுப்புகிறாங்க. இப்போ கூட ஒரு 4 லட்சம் பெறுமதியான உதவி திட்டத்தை பற்றி பேசத்தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் நிவாரணம் தானே கொடுக்குறோம், அதுக்கு எத மாதிரி கொஞ்சம் விலைகளை நீங்கள் குறைச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பங்குடாவளி தான் நின்று பேசி கொண்டிருக்கிறேன். இது பதுளை பிரதான வீதி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில். ஓகேங்க, அனைவருக்கு ரொம்பவே நன்றி. அப்போ நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன், அனைவருக்கு ரொம்பவே நன்றி. என்னோட வீடியோஸை நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ நிறைய உதவிகளும் நான் செய்திருக்கிறேன். இப்போ அதற்கு ரொம்பவே நன்றி. இப்போ நிறைய பேர் இப்போ என்ன நம்பி இப்போ பணம் அனுப்புகிறாங்க. இப்போ கூட ஒரு 4 லட்சம் பெறுமதியான உதவி திட்டத்தை பற்றி பேசத்தான் நான் வந்திருக்கிறேன். நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க மட்டக்களப்பில், தெரியும் தானே, தெரிஞ்ச விஷயம். இப்போ இப்போ என் மூலமாக உதவி செய்கிறவங்க இப்போ வியூஸை பார்த்து உதவி செய்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பொடியை நல்லா தான் செய்கிறான். இப்போ இந்த பொடியின் மூலமாக செய்தால் உரிய முறையில் ஏன்னா அந்த வேலை திட்டம், அதாவது உதவி திட்டம் செய்து முடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் உதவிக்காக என்னை தொடர்பு கொண்டு இப்போ உதவிகளும் செய்திருக்கிறாங்க நிறைய பேர். இப்போ தெரியும் தானே, இப்போ நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ சொல்லப்போனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்களாக நான் யூடியூப் சேனல் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் யோசிப்பேன், உண்மையிலேயே இப்போ நான் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிருக்கு. ஆனால் என்னோட யூடியூப் சேனலில் இப்போ பெருசாக வியூஸும் போடுறதில்ல தானே. இப்போ உண்மையிலே சொல்கிறதுல ஒன்றும் இல்லை தானே. இப்போ ஓகே, இப்போ என்னோட முயற்சியால் இப்போ நிறைய ஹிட்டும் கொடுத்துருக்கிறேன் யூடியூப் சேனல் மூலமாக. இப்போ 2 லட்சம் வியூஸ் எல்லாம் போயிருக்கு, 50K போயிருக்கு, 30K போயிருக்கு, 10K போயிருக்கு. எப்படியும் ஒரு மாதத்தில் அப்படி என்ன இப்போ அவரேஜாக போகும் தானே. இப்போ அப்படி போய் கொண்டிருக்கு. இப்போ மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் வீடியோ போட்டால் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நிறைய நாட்கள், அதாவது நிறைய வருடங்கள் செய்து கொண்டிருக்கிறவங்களோட யூடியூப் சேனல்லாம் நிறைய வியூஸ் போகும். அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக நானும் உதவி திட்டங்கள் நான் செய்கிறேன் தானே. அப்போ இதில் விளையம் கொள்ளணும். இப்போ என்ன தொடர்பு கொண்டு உதவி செய்கிறவங்க அந்த என்ன பேருக்காகவோ அல்லது அந்த நிறைய பேர் அவங்களோட உதவி திட்டத்தை பார்ப்பாங்கன்ற ஒரு நோக்கத்தில் என்ன தொடர்பு கொள்றதில்ல. நான் இந்த விடயத்தை நான் யோசித்தேன். நான் ஏனென்றால் இப்போ புதுசாக தொடர்பு கொண்டு தம்பி இந்தாங்க உதவி செய்யுங்கண்டு பணம் அனுப்புகிறாங்க தானே. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நான் ஒன்றை மட்டும் தான் புரிஞ்சு கொண்டு நான் இப்போ நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்குது, இப்போ என் மூலமாக உதவி செய்தால் அது சரியான முறையில் செய்து படுமண்டு. ஓகே, அதுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் நான் நன்றி சொல்கிறேன். இப்போ ஓகே, இப்போ இந்த வீடியோவில் இப்போ நான் ஒரு உதவி திட்டத்தை பற்றி நான் தெளிவாக சொல்லணும். இப்போ நான் இதற்கு முதல் சொன்ன மாதிரி 121 குடும்பத்துக்கு நாங்கள் வெள்ளம் ஏற்பட முதலே நாங்கள் நிவாரண பொருட்கள் நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் இப்போ வெள்ளாவளி மற்றும் அங்கே என்ன படுவாங்கிற அந்த பகுதிகளெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டது வெள்ளத்தால். நானும் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்தேன். நான் இப்போ அங்கால பக்கமெல்லாம் இப்போ உதவிகள் கிடைச்சிருக்கு. இப்போ இங்கால கிரான் சைடும் உதவிகள் கிடைச்சிருக்கு. இப்போ நிறைய பேர் இப்போ வீடியோ மூலமாக பார்க்குறது கொஞ்சமாக இருந்தாலும் இப்போ வீடியோ இல்லாமல் நிறைய பேர் உதவி செய்திருப்பாங்க தானே. இப்போ நிறுவனங்களாக இருக்கட்டும், இப்போ வசதி படைத்தவர்களாக இருக்கட்டும், கட்டாயமாக அவங்களோட பங்களிப்பை செலுத்திருப்பாங்க. இப்போ நான் இப்போ 3 ஊர்களை தெரிவு செய்து ஏற்கனவே உதவி செய்ததால் இப்போ அந்த ஊருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. ஆனால் அந்த ஜிஎஸ் பிரிவுக்குள்ள இருக்கிற இப்போ நிறைய ஊர்கள் இருக்கு. இப்போ அந்த ஜிஎஸ் பிரிவுக்குள்ள நிறைய ஊர்கள் இருக்கு. இப்போ அவங்களில் யாருக்கு உதவி கிடைக்காம இருக்கோ, இப்போ சொல்லப்போனால் இப்போ பெரம்படி தீவா இருக்கட்டும், அந்த என்ன இப்போ நான் 3 ஊர்கள் சொல்லியிருக்கேன் தானே. இந்த பொண்டுகள் செய்யணுன்ற ஒரு ஊர் இருக்கு. இப்போ அதெல்லாம் அந்த ஜிஎஸ் பிரிவுக்குலாம் வரும். இப்போ சொல்லப்போனால் அந்த ஜிஎஸ் சொன்னார், ஒரு 10-15 கிட்ட அந்த ஊர்கள் வருமான்னு சொன்னார் அவர் ஜிஎஸ் பிரிவுக்குள்ள மட்டும். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், நான் இப்படி உதவி செய்ய போகிறேன். ஏனென்றால் இப்போ நம்ம உதவி நம்ம கொடுக்குறோன்னாம
யாருக்கு உதவி கிடைக்காம இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இப்போ உதவி கிடைச்சாக்களுக்கு திருப்பி திருப்பி உதவி கொடுக்க வேண்டிய அவசியம் வராது தானே. ஏனென்றால் இப்போ சொல்லப்போனா ஒரு 3000 ரூபாய் உணவு பொதியில் கிடைக்குதுண்டா அது கிடைக்காம கூட இருப்பாங்க தானே. அது கிடைக்காம கூட குடும்பங்கள் இருக்கு. இப்போ அந்த குடும்பத்தை தெரிவு செய்து தான் இப்போ நான் கொடுக்க போறேன். நான் மீண்டும் மீண்டும் அந்த விடயத்தை நான் ஜிஎஸ்டி சொல்லி தான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறேன். ஏனென்றால் இப்போ வரலாறு காணாத வெள்ளம் என்று சொல்லலாமே நான் இந்த முறை. அப்போ ஓகே, இப்போ என்னோட யூடியூப் சேனல் மூலமா நடக்க போகுது. ரொம்பவே நன்றி. இப்போ 4 லட்சம் பெறுமதியான நிவாரண பொருட்களை கொடுக்க போறேன். இப்போ இந்த வீடியோவில் இப்போ யார் பணம் அனுப்பினா என்றெல்லாம் சொல்லலை நான். இப்போ பொருட்கள் வாங்குற வீடியோ மட்டும் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ பொருட்களை வாங்கிட்டு அதை தனித்தனியாக இப்போ சொல்லப்போனால் 130 குடும்பம், அப்போ 130 பொதிகளை அப்படியே கட்டி எடுத்துட்டு அதை கொண்டு போய் உரிய முறையில் கொண்டு சேர்த்துட்டு இப்போ சொல்லப்போனால் போகிற பாதையும் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்றால் நாங்கள் இப்போ இதற்கு முதல் செய்த உதவி திட்டத்தில் கூட அந்த இடத்துக்கு போகிற பாதை சொல்லலாம். நான் வீடியோ மூலமாக காட்டல அந்த பாதையை கட்டாயமாக காட்டிருக்கணும். ஏன்னாண்டா கொஞ்சம் பரபரப்பாக இருந்ததாலையும் இப்போ இங்கே அந்த ஹோலில் வேலை திட்டங்கள் நிறைய நடந்து கொண்டு இருந்ததாலையும் இப்போ வீடியோ எடுத்து கொண்டு இருந்தவங்க தானே இப்போ அங்கே நிறைய வேலைகள் இருந்ததால அந்த பாதையை காட்ட முடியாமல் போயிட்டு. என்றால் இப்போ சரியான இந்த வெள்ளத்துக்கு இதை விட கொஞ்சம் நாங்கள் போனதை விட கொஞ்சம் பாதிப்பு பட்டிருக்கோம் அந்த பாதைகள். ஓகேங்க, இப்போ இந்த வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. இப்போ சரியான முறையில் பொருட்களை வாங்கி, அதாவது இப்போ நான் இருக்கிற பகுதிகளில் எங்கே விலை குறைவா பொருட்கள் வாங்கலாமோ அங்கே தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இப்போ காத்தாங்குடியில் இங்கே வாங்குறத விட விலை குறைவா வாங்கலாம். இப்போ ஒரு பருப்புள்ள ஒரு 5 ரூபா ஒரு 3 ரூபா கூட வந்தாலும் இப்போ தூரத்தை பார்க்க வேண்டி வரும் தானேண்ணா. இப்போ ஏறவரில் வாங்கினு சொன்னால் இப்போ காத்தாங்குடி விலையை கூட ஒரு 2 ரூபா 3 ரூபா கூட வந்தாலும் அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு பார்த்தா இங்கே வாங்கிடலாம்ன்ற மாதிரி இருக்கும். விளங்குது தானே, இந்த டிரான்ஸ்போர்ட் செலவுன்னு இருக்குது தானே. இப்போ போன உதவி திட்டத்துக்கு சொல்லப்போனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் 70,000 ரூபா, கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் கிட்ட செலவாயிருக்கு. இப்போ சைக்கிள்றதாகட்டும், அடுத்தது உணவு பொதிகளாகட்டும், அடுத்தது இப்போ அரிசி எல்லாம் சேர்த்து அப்படி டிரான்ஸ்போர்ட்டுக்கு நிறைய செலவு வரும். ஏன்னா ரோடு மோசம் தானே. ஓகே, இப்போ தொடர்ச்சியா பாருங்க. இப்போ பொருட்கள் வாங்குற வீடியோ தான் இந்த வீடியோ மூலமா பார்க்க போறீங்க. இந்த உதவி திட்டத்தை நான் கையளிக்கும் போது, மக்களுக்கு கையளிக்கும் போது யார் யாரு பணம் அனுப்பினு நான் தெளிவா சொல்றேன். மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவு வேணும். சரி, ஓகேங்க, வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. கடைகள்ல எப்படி பொருட்கள் வாங்குறோம்னு பாருங்க. முக்கியமா நாங்க விலை குறைவா தான் வாங்க போறோம். இப்போ நாங்க வாங்குற கடையில கூட ஆக குறைந்த விலைக்கு தான் எங்களுக்கு தர போறாங்க. அதனால தொடர்ச்சியா பாருங்க எப்படி வாங்குறோம். சரி, ஓகேங்க. இப்போ நான் இதற்கு முதல் வாங்கின கடைக்கு தான் வந்திருக்கிறேன். தெரியும் தானே, 121 குடும்பத்துக்கு அந்த பொதிகள் இப்போ கோதுமைமா பருப்பு சீனி வாங்கின கடைக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ வாங்க போகிறது 130 குடும்பத்துக்கு வாங்க போகிறோமே. அப்போ எங்கள் விலை குறைவு இப்போ நாங்கள் பொருட்கள் வாங்குறோம்னு சொன்னால் அந்த ஏற்றி கொண்டு தார கூலியையும் பார்க்கத்தானே வேணும். அப்படி பார்க்கும்போது இப்போ இங்கே வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் லாபமாக படுது. என்னென்ன இப்போ ஏற்கனவே பல வீடியோவில் சொன்னதுதான். இப்போ எல்லார கடையும் விட நான் விசாரிச்சதில் உங்களோட கடையில் கொஞ்சம் விலை குறைவானது. அதனால தான் நானும் வந்திருக்கிறேன். இப்போ நான் ஒரு கணக்கொண்டு போடணும். சரியா? நான் சொல்ல எழுதுங்களேன். சொல்லுங்க. இப்போ நாங்கள் நம்ம 130 பேருக்கு கொடுக்க போகிறோம். அப்போ கோதுமைமா போன முறை 5 கிலோ வாங்கினது, இப்போ 2 கிலோ. அப்போ அதுக்கு எத்தனை மூடை வாங்கின, எத்தனை கிலோ மொத்தமாக தேவை என்ற விவரம் எழுதி விலையை போடுறீங்கன்னா சரி. சரி, கோதுமை 2 கிலோ வர கோதுமைமா. அடுத்தது சீனி 2 கிலோ, பருப்பு 2 கிலோ. 2 தானே, 2 சரியா வரும். சீனி 2 கிலோ, பருப்பு 2 கிலோ. அவ்வளவுதான். எல்லாம் 2 கிலோ. கோதுமைமா 2 கிலோ, சீனி 2 கிலோ, பருப்பு 2 கிலோ, 3 தான். இப்போ நாங்கள் நிவாரணம் தானே கொடுக்குறோம். அதுக்கு எத மாதிரி கொஞ்சம் விலைகளை நீங்கள் குறைச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லா. பேக்கேஜ் ஒன்று 1366 வருது. விலங்கல்ல பேக்கேஜ் ஒன்று நீங்கள் சொன்ன சாமான் கோதுமை 2 கிலோ, சீனி 2 கிலோ, பருப்பு 2 கிலோ. டோட்டல் 1 கிலோ எவ்வளோ வருது? 1 கிலோ 156 ரூபா. கோதுமைமா. சீனி 242 ரூபா, பருப்பு 285 ரூபா.
பருப்பு 285 என்ன? 285. சீனி 242. 242 ரூபா. அடுத்தது கோதுமை 156 ரூபா. 56 ரூபா. 6 ரூபா என்ன? போன முறையோட கூடி இருக்கு போலண்ணே. கோதுமை சின்ன சின்ன வித்தியாசம். 2 ரூபா அப்படி கூடி. வித்தியாசம். சரி ஓகே. அதான் மினிமம் பில்லா தான். மினிமம் பில்லு தான் போட்டிக்குவா. 300 ரூபா விற்கும் 285 போட்டி பருப்பு. சரி போதுங்க. மொத்தம் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. அப்போ விளங்கிட்டு தானே எத்தனை பார்சல்? ஒரு குடும்பத்துக்கு 1366 ரூபா வருது. 66 ரூபா. தர 130 குடும்பம் வரும். 1,77,580 ரூபா. 1,77,580 ரூபா. அப்படி என்ன? நானும் ஒரு கணக்கொண்டு போட்டு பார்த்தேன். நான் பார்ப்போம் எவ்வளவு வருது. 1,77,580 ரூபா. சரி சரியா தான் வருது. ஓகே சரிதானே. ஓகே அப்படியே போடுங்கள. அப்ப எத்தனை மூடை வரும் அப்படி போடு சொல்ல முடியுமா? சொல்றேன். இல்ல மாவு 10 மூடையும் 10 கிலோவும் 25 கிலோ பேக். பருப்பு 10 பேக்கும் 10 கிலோவும். சீனி 50 கிலோ பேக் 5 மூடையும் 10 கிலோவும். சீனி 50 கிலோ 50 கிலோ மூடையில 5ம் 10 கிலோ எக்ஸ்ட்ரா. சரி ஓகே சரியா தான் வருது. அப்ப நாங்க போட்டு பார்த்தா வந்தது. நீங்க போடுங்களேன். சாமான தந்தீங்கன்னா சரி. அப்ப நான் காசை தரேன். நீங்க பில் ஒன்று எழுதுங்களேன். சரி. அடுத்தது அதோட சேர்த்து சொப்பினுக்கும் போட்டு விடுங்களா? சொப்பினுக்கு. ஓ ஆண்டே 2 கிலோ பார்சல்ல 130 தானே. அது 3ஐயும் போட்டு சேர்த்து உண்டா கட்டுறதுக்கு சொப்பினும் தேவைதானே. 3ஐயும் உண்டா சேர்த்து 3ஐயும் சேர்த்தோம். ஏன்னா 2 கிலோ தானே எல்லாம். அப்போ மொத்தமாக 6 கிலோவையும் ஒரு பேக்கில் போட்டு கொடுக்குற மாதிரி. சரி ஓகேங்க. நான் இப்போ என்னென்ன விலை போட்டிருக்காருன்னு நான் காட்டுறேன். இப்போ கோதுமைமா இப்போ இது 1 கிலோட விலை 156 ரூபா. அப்போ 40,560 வருது அவர் சொன்ன மாதிரி அந்த 10 மூடைக்கு. அப்போ அடுத்தது பருப்பு 1 கிலோ 285 ரூபா. 74,100 ரூபா வருது. அடுத்தது சீனி 242 ரூபா. இப்போ அது 62,020 ரூபா வருது. மொத்தமாக 1,77,580 ரூபா நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் என்ன சொல்லணும்னு சொன்னால் ஓகே. இப்போ அண்ணன்னு சொல்லியிருக்கிறாரு குறைவான விலைக்கு தான் போட்டு தந்திருக்கிறாரு. இப்போ எங்களோட சிட்டியில் இப்போ இங்கே தான் குறைவான விலை. அதை நான் திருப்பி சொல்லணும். அடுத்தது சொப்பினுக்கான விலை போட மறந்துட்டீங்களே. ஓ இப்போ இதோட சேர்த்து இப்போ சொப்பின் செலவும் வரும் தானே. இப்போ 1,77,000 ரூபா. நீங்கள் அதையும் போட்டுனீங்கன்னா நான் என்னை தந்துடுவேன் காசு. அப்படியே சொப்பின் விலையும் போட்டு விடுங்க. எவ்வளோ தேவைப்படுமோ தெரியல. என்ன 133 வரும். சாரி 130 வரும். அப்போ ஒரு 150 போட்டு விடுங்கள். 130 பார்சல் தானே. அப்போ 130 சார் 390 இல்லை 4 கட்டு சொப்பின் எடுத்தீங்கன்னா கணக்காரி 130 கணக்காக வரும். கூட போடுறதுல போடுங்களேன். 130 சரியா? 130 130 பார்சல். இதுக்கு 130 போடணும், இதுக்கு 130 போடணும், இதுக்கு 390. மொத்தம் 4 கட்டு எடுத்தீங்கன்னா 400 வரும். நல்ல சரி. பெருசு இல்லை 2 கிலோ போடக்கூடியதில்லை. மாவுக்கு தான் கொஞ்சம் பெரிய ஷாப்பிங் தேவைப்படும். மற்ற சின்ன ஷாப்பிங் கணக்காரிங்க பரப்பு. 3ஐயும் ஒண்டா போட்டு கட்டுற சொப்பி அதில் ஒண்டா போடுவோமே. அதே கும்பலையே போட்டு மொத்தம் சொல்லுங்களேன் எவ்வளோ ஒன்று பார்ப்போம். சரி 1,80,180 ரூபா. சொப்பினுங்க மட்டும் எவ்வளோ வருது? 1,400 600 600 2,600 ரூபா. சொப்பினுக்கு மட்டும் 2,600 வருது. அப்போ 1,80,180 ரூபா. பாருங்க எவ்வளோ வரைக்கும் பாருங்க. ஓ
இது 180 ஐயா. 180 இருக்கு. 180 தரணுமா? சரி பேசலாம். சரிதானே? ஓகே. சரி ஓகேங்க. இப்போ பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ இதே திட்டங்களை வீட்டை கொண்டு வச்சுட்டு இப்போ அதை பொதிகளை தயார்படுத்துறது தானே வேணும். இப்போ 130 குடும்பத்துக்கு அப்போ அதை பெக் பண்ணணும். பெக் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு நாள் எடுக்கும், வேலை கூட தானே. அதை இப்போ இதற்கு முதலும் இதே வேலையை செய்ததால் இப்போ தெரியும் தானே. இப்போ அடுத்தது இப்போ வேறு என்னென்ன செலவு இருக்குன்னா இப்போ அரிசி. இப்போ அரிசியும் அடுத்தது அந்த டிரான்ஸ்போர்ட் செலவும் இருக்குது. அடுத்தது இந்த பொதி பெக் பண்ணுறதுக்கான அந்த அந்த அரேஞ்ச் பண்ணுறதுக்கான செலவு ஒன்று இருக்குது தானே. இப்போ அதுகளெல்லாம் பார்த்து மொத்தமாக இப்போ இந்த உதவி திட்டத்துக்கு எவ்வளோ முடியுது. இப்போ 4 லட்சத்தை விட கூட முடியலாம் என்ன. இப்போ நாங்கள் பொருட்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 3 பொருட்களுக்கு 1,80,000 முடிஞ்சு. இப்போ அடுத்தது அரிசி வாங்கணும் 130 குடும்பத்துக்கு 5 கிலோ அரிசி வாங்கணும். இப்போ அதில் விழா இருக்கு. இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த ஃபைனல் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்க. இப்போ வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.